எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெக் கனெக்ஷன்ஸ் சேனல். இந்த வீடியோவில் எப்படி ஒரு டெக்ஸ்ட் அனிமேட்டட் கிஃப் அப்புறம் ஒரு வீடியோ அனிமேட்டட் கிஃப் இது ரெண்டுமே பவர் பாயிண்டில் கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெக் கனெக்ஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பிள் ஸ்லைட் டெக் கனெக்ஷன்ஸ் யூடியூப் சேனல் பத்தி கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து டெக் கனெக்ஷன்ஸ் சேனல் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த செகண்ட் பாக்ஸ்ல லேட்டஸ்டா போஸ்ட் பண்ண வீடியோஸோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸ்ல தான் சப்ஸ்கிரைப் டெக்ஸ்ட் அனிமேட்டட் கிஃபை வைக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப்ங்கிற டெக்ஸ்ட் அனிமேட்டட் கிஃப் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு பிபிடியில் ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதை சென்டர் அலைன் அண்ட் மிடில் அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபில்லில் ரெட் கலர் சூஸ் பண்ணிடுறேன். அப்புறம் அவுட்லைனை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிளில் டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்ங்கிற டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிடலாம். அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை மாற்றிக்கிறேன். ஃபாண்ட் கலரை ஒயிட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த ரெக்டாங்கிள்குள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு லெட்டர் அதாவது எஸ் தவிர மற்ற லெட்டர்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைனா மற்ற லெட்டர்ஸோட ஃபாண்ட்டை ரெட் கலரில் மாற்றிக்கிறேன். இது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடில் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான் விசிபிளாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்லைடை காப்பி பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைபுங்கிற வேர்டில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குதோ ஒரு லெட்டருக்கும் ஒரு ஸ்லைடை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ செகண்ட் ஸ்லைடில் ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸை மட்டும் ஒயிட் கலர் ஃபாண்ட்டில் மாற்றிக்கலாம். அண்டு 2 லெட்டர்ஸ் மட்டும்தான் விசிபிளாக தெரியணும். இப்போ தேர்ட் ஸ்லைடில் ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் மட்டும் விசிபிளாக தெரியணும். ஸோ இதே மாதிரி குயிக்காக மற்ற ஸ்லைட்ஸுக்கும் மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்லைட்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா கிஃப்டில் சப்ஸ்கிரைபுங்கிற டெக்ஸ்ட்டு 2 தடவை பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு இப்போது இந்த 2 ஸ்லைட்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். டெக்ஸ்ட் அனிமேட்டட் கிஃப்க்கு டெக்ஸ்ட் ரெடி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் அன் அனிமேட்டட் கிஃபை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு வேணுங்கிற சைஸை இந்த ட்ராப் டவுனில் இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்மாலில் இருந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரைக்கும் இருக்கும். இதில் நான் எக்ஸ்ட்ரா லார்ஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும்னா இங்கே இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் அ கிஃபை கிளிக் பண்ணிவிட்டு பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நேமை இங்கே கொடுக்கணும். நான் சப்ஸ்கிரைப்னு போட்டுக்கிறேன். இப்போ சேவ் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது டெக்ஸ்ட் அனிமேட்டட் கிஃப் ரெடி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்லைடில் வச்சுருந்த லெட்டர்ஸ் வரிசையாக அப்பியர் ஆகிற மாதிரி அண்ட் கடைசியில் ஹோல் சப்ஸ்கிரைப் டெக்ஸ்ட்டும் 2 தடவை பிளிங்க் ஆகிற மாதிரி காமிக்கும். அண்ட் இது கிஃப் ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணினதுனால இது ஸ்டாப் ஆகவே ஆகாது. நீங்கள் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இன்ஃபைனைட்டாக லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம டெக் கனெக்ஷன்ஸ் சேனல் ஸ்லைடில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ இங்கே இன்சர்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோவில் போயிட்டு திஸ் டிவைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆல் ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிஃப் எக்ஸ்டென்ஷன் ஃபைல்ஸ்லாம் தெரியும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் கிஃபை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கரெக்டான பிளேஸில் வச்சிடலாம். இன்னொன்று நோட் பண்ணிங்கன்னா நம்ம கிஃப் கிரியேட் பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட்டை செலக்ட் பண்ணதுனால இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக கிஃப் கிரியேட் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் அனிமேட்டட் கிஃப் ரெடி. இந்த மாதிரி தான் ஈஸியாக ஒரு டெக்ஸ்ட் அனிமேட்டட் கிஃபை கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ அனிமேட்டட் கிஃபை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே எல்லா ஸ்லைட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணால் எல்லா ஸ்லைட்ஸும் செலக்ட் ஆகிடும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஹைட் ஸ்லைட் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஒரு புது ஸ்லைடு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு எந்த வீடியோவை கிஃபாக மாற்றணுமோ அதை இந்த ஸ்லைடில் ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு வீடியோவை இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வீடியோவில் ஒரு பார்ட் ஆஃப் த வீடியோ தான் வேணும். அதுக்கு பவர் பாயிண்டில் ஒரு பேசிக்கான வீடியோ எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த ப்ளேபேக் மெனுவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ட்ரிம் வீடியோவை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த பார்ட் ஆஃப் த வீடியோ வேணுமோ அதை மட்டும் ட்ரிம் பண்ணிக்கலாம்.
ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோக்கு இந்த கிரீன் பாரை வைக்கணும் அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோக்கு இந்த ரெட் பாரை ப்ளேஸ் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா நம்ம ட்ரிம் பண்ண வீடியோ தான் இங்கே ப்ளே ஆகும். ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது டெக்ஸ்ட் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். இப்போ திரும்பவும் நம்ம டெக்ஸ்ட் அனிமேட்டட் கிஃபை கிரியேட் பண்ண மாதிரி இந்த வீடியோ அனிமேட்டட் கிஃபை கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே கிரியேட் அண்ட் அனிமேட்டட் கிஃபை செலக்ட் பண்ணணும். இப்போ சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும்னா இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் அ கிஃபை கிளிக் பண்ணிவிட்டு லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நேமை வீடியோன்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், வீடியோ கிஃப் கிரியேட் ஆகிடும். இப்போ கிரியேட் ஆன வீடியோ அனிமேட்டட் கிஃபை ஓப்பன் பண்ணால் நம்ம ட்ரிம் பண்ண வீடியோ மட்டும் லூப் ஆகிட்டே இருக்கும். இந்த டெக்ஸ்ட் வந்து வீடியோ ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டெக் கனெக்ஷன்ஸ் சேனலோட ஸ்லைடில் இன்சர்ட் பண்ணிடலாம். அதுக்கு இன்சர்ட் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ண வீடியோ அனிமேட்டட் கிஃபை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இந்த ஸ்லைடில் இப்போது டெக்ஸ்ட் அனிமேட்டட் கிஃப் அண்ட் வீடியோ அனிமேட்டட் கிஃப் ரெண்டுமே கிரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கிரியேட் பண்ண டெக்ஸ்ட் அனிமேட்டட் கிஃப் அண்ட் வீடியோ அனிமேட்டட் கிஃபை பவர் பாயிண்டில் மட்டும் இல்லை, உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எங்கே வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றி வீடியோ வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கீப் லேர்னிங், ஸ்டே சேஃப். நன்றி, வணக்கம்.